بسم الله الرحمن الرحيم سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى سنقرئك فلا تنسى إلا ما شاء الله. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆண் பெண் என்ற இரண்டு இனங்களை படைத்து ஒன்றை மற்றொன்று ஈர்க்கிற விதத்திலே அவற்றை அமைத்திருக்கிறார். ஆண்களை பெண்கள் ஈர்க்கிறவர்களாகவும் பெண்களை ஆண்கள் ஈர்க்கிறவர்களாகவும் அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறான். இது மனித குலத்திலே மாத்திரமில்லாமல் உலகத்திலே இருக்கிற எல்லா ஜீவராசிகளிலும், பறவைகள், விலங்குகள் என அத்தனை உயிர்வாழ் பிராணிகளிடத்திலேயும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படிப்பட்ட ஒரு ஈர்ப்பு தன்மையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். மற்ற ஜீவராசிகளை பொறுத்தவரை அவற்றிற்கு ஏற்படுகிற அந்த ஈர்ப்பை தனது அந்த பாலியல் தேவைகளை உடனடியாக தான் விரும்புகிற தேவையில் விரும்புகிற விதத்திலே பூர்த்தி செய்து கொள்ள இயலும். ஆனால் மனிதர்களாகிய நம்மை பொறுத்தவரை அதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முறையான எல்லைகளை வகுத்து தந்திருக்கிறான். ஒருவர் மற்றொருவரை ஈர்க்கிற விதத்திலே இருந்தாலும் உங்களுடைய பாலியல் தேவைகளை முறையாக திருமண வாழ்க்கையின் வழியாகத்தான் நீங்கள் தீர்த்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு ஒரு எல்லை கோட்டை அல்லாஹ் வகுத்து தந்திருக்கிறான். இன்றைக்கு நாம் வாழுகிற கால சூழ்நிலையில் இந்த எல்லை கோடுகளை பல நேரங்களில் மீறுகிற விதத்திலே நம்மை சுற்றி சூழ்ந்தும் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நம்மை வெளிப்புறத்திலே உந்தி தள்ளி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது திருமறையிலே இதை பற்றி சொல்லி காட்டுகிறான். வலா தக்ரபுல் ஃபவாஹிஷ மா லஹர மின்ஹா வமா பத்தன். இது போன்ற பாலியல் ரீதியான வெட்கக்கேடான மானக்கேடான காரியங்களின் அந்தரங்கமானதாக இருந்தாலும் வெளிப்படையானதாக இருந்தாலும் அவற்றின் அருகிலே கூட நீங்கள் நெருங்கி விடாதீர்கள் என்று நமக்கு போதனை செய்கிறான். விபச்சாரத்தை செய்து விடாதீர்கள் என்ற வார்த்தைகளை பயன்படுத்தாமல் அதன் அருகில் கூட நீங்கள் நெருங்காத அளவிற்கு உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு கட்டளையிடுகிறான். ஆனாலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் விவரிக்கிறார்கள், மனிதனிடத்திலே ஆதமுடைய மகனிடத்திலே விபச்சாரத்தினுடைய ஒரு பங்கு எழுதப்பட்டு விட்டது. எல்லா மனிதர்களும் அதிலே ஒரு சிறிய அளவையாவது சந்தித்துத்தான் தீருவார்கள். சிறிய அளவு என்று சொன்னால் விபச்சாரத்தை செய்வது என்று பொருள் அல்ல. விபச்சாரத்திலே பல விதங்கள் இருக்கிறது. நம்முடைய உடல் இச்சையை தீர்த்து கொள்கிற அந்த பாவம் என்பது அது விபச்சாரத்தினுடைய மிகப்பெரிய பாவமாக கருதப்பட்டாலும், நம்முடைய கண்களால் செய்கிற விபச்சாரம், கரங்களால் செய்கிற பாவம், நம்முடைய காதுகளால் செய்கிற பாவம், நமது நாவுகளால் செய்கிற பாவம் என இந்த விபச்சாரத்தை பல்வேறு பங்குகளாக்கி இதன் வழியாகவாவது ஆதமுடைய மகன் ஏதேனும் ஒரு கோணத்திலே தவறிழைத்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிரக்கதாலிக்க லா மஹாலத்த, சந்தேகமே இல்லாமல் அந்த பங்கை மனிதன் அடைந்தே தீருவான். யாரும் அதிலிருந்து தப்பிக்க இயலாது. அது ஏதேனும் ஒரு நேரத்தில் எப்போதாவது நடந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் இன்றைக்கு நாம் வாழுகிற சமூக சூழ்நிலையில அன்றாடம் அந்த பாவத்திலே கால் நினைக்கிற விதத்திலே தான் நமது சூழ்நிலை அமைந்திருக்கிறது. தெருக்களிலே வால் போஸ்டர்களில் இருந்து, படிக்கிற பத்திரிகைகளில் போடப்பட்டிருக்கிற காட்சிகளில் இருந்து, காணுகிற தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் காட்டப்படுகிற காட்சிகள் வரைக்கும் எங்கு பார்த்தாலும் அந்த பாவத்தை ஏதேனும் ஒரு கோணத்திலே செய்துவிடக்கூடிய அளவிற்குத்தான் நம்முடைய சூழ்நிலை மிக மிக மோசமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட தருணத்திலே நம்மை நாம் தற்காத்துக் கொள்வதற்காக இதை பற்றி திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறான் என்பதனை அடிக்கடி நாம் நினைவுபடுத்திக் கொண்டிருந்தால்தான் அந்த பெரும்பாவத்திலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ள முடியும். எந்த அளவிற்கு இது மிகப்பெரிய பாவமாக இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது என்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது திருமறையிலே வெற்றி பெற்ற இறை நம்பிக்கையாளர்களை பற்றி ஒரு பட்டியல் எழுதுகிறான். கத் அஃப்லஹல் மூமினூன், இறை நம்பிக்கையாளர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். எப்படிப்பட்ட இறை நம்பிக்கையாளர்கள்? அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், அவர்கள் முறையாக அல்லாஹ்வை பயந்து தொழுவார்கள். வல்லதீன ஹும் அனில் லக்வி முஅரிதூன், வீணான காரியங்களிலிருந்து விலகி இருப்பார்கள், ஜகாத்தை கொடுப்பார்கள் என்று ஒரு 7-8 பண்புகளை பட்டியலிட்டு இவர்கள் தான் வெற்றி பெறக்கூடிய இறை நம்பிக்கையாளர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதிலே இந்த பாலியல் ரீதியான பிரச்சனைகளையும் ஒன்றாக அல்லாஹ் சேர்த்து வைக்கிறான்.
வல்லதீன ஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன், அவர்கள் தங்களின் கற்புகளை பேணிக் கொள்வார்கள். பேணிக் கொள்வார்கள் என்று சொன்னதோடு மட்டுமில்லாமல் அடுத்த வரியில மேலும் விளக்குகிறார். ஃபமனிபுத்தகா வராதாலிக்க ஃபஉலாயிக ஹுமுல் ஆதூன், யார் இந்த முறையான வழிகளை தவிர்த்து வேறு வழிகளில் தமது இன்பத்தை தேட முயற்சிக்கிறார்களோ அவர்கள் தான் வரம்பு மீறியவர்கள். வரம்பு மீறியவர்கள் நஷ்டமடைந்து விட்டார்கள். மத்த பண்புகளை எல்லாம் பற்றி சொல்லும் பொழுது இப்படி ஒரு குறுக்கீட்டு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லாமல் இந்த கற்பு நெறி சம்பந்தமான விஷயத்தை சொல்லும் போது மாத்திரம் முறை தவறி அந்த இன்பத்தை பெறுவதற்கு ஒருவர் முயற்சித்தால் ஃபமனிபுத்தகா வராதாலிக்க, இதை தாண்டி வேற வழியை ஒருத்தர் தேடினால் அவர் வரம்பு மீறி விட்டார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கிறார். எனவே இறைவனை வெற்றி பெறக்கூடிய இறை நம்பிக்கையாளர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த கற்பு நெறி விஷயத்திலே கூடுதல் கவனத்தை நாம் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு யாரேனும் வருவதாக இருந்தால் அவர்கள் இஸ்லாத்தை பற்றி உண்டான அடிப்படை செய்திகளை அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். இன்னென்ன விஷயங்களில் எல்லாம் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும், இதை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கடைபிடிக்க வேண்டும், கடைபிடிப்பேன் என்று எனக்கு நீங்கள் உறுதி தந்தால், பையத்து செய்தால், பையத்து செய்து கொண்டு நீங்கள் இஸ்லாத்துக்குள்ளே நுழைய வேண்டும் என்று சொல்லி உடன்படிக்கை எடுத்தல் என்ற ஒரு பண்பாட்டை அல்லாஹ் கற்று தந்திருக்கிறான். அல்லாஹ் திருமறை குர்ஆன் அதை பற்றி சொல்லி காட்டுகிறான். யுபாயனக அலா அல்லா யுஷ்ரிக்ன பில்லாஹி ஷைஆ வலா யஸ்ரிக்ன வலா யஸ்னீன வலா யக்துல்ன அவுலாதஹுன்ன வலா யதீன பிபுஹ்தானின் யஃப்தரீனஹு பைன ஐதீஹின்ன. அதாவது உங்களிடத்தில் யாரேனும் வந்தால், இறை நம்பிக்கையாளர்கள் என்று யாரேனும் வந்தால் அவங்க இடத்துல நீங்க உடன்படிக்கை எடுங்க. அல்லாஹ்வுக்கு நாங்கள் எதையும் இணை கற்பிக்க மாட்டோம், நாங்கள் திருட மாட்டோம், எங்கள் குழந்தைகளை நாங்கள் கொல்ல மாட்டோம் என்று ஒரு 5-6 விஷயங்களை பட்டியல் போடும் பொழுது அதிலே ஒன்றாக வலா யஸ்னீன, நாங்கள் விபச்சாரம் செய்ய மாட்டோம், மானக்கேடான அருவருக்கு தகுந்த காரியங்களில் ஈடுபட மாட்டோம் என்பதையும் அதிலே ஒன்றாக சேர்த்து வைக்கிற அளவிற்கு, எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இஸ்லாம் கருதுகிறது என்று பாருங்கள். அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க மாட்டோம் என்பது இஸ்லாத்தினுடைய அஸ்திவாரம் என்பதை நாம் எல்லோரும் அறிந்து வைத்திருக்கிறோம். அப்படிப்பட்ட அஸ்திவார பட்டியலில் ஒன்றாக நாங்கள் விபச்சாரத்தில் ஈடுபட மாட்டோம் என்பதையும் நீங்கள் ஒன்றாக சேர்த்து கொண்டு பையத்து செய்யுங்கள், உடன்படிக்கை எடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடத்தில் உடன்படிக்கை எடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் அப்படிப்பட்ட வார்த்தைகளை கற்றுத் தருகிறார். அந்த அளவிற்கு இஸ்லாமிலே கூடுதல் முக்கியத்துவத்தை, இஸ்லாத்திற்குள்ளே நுழையக்கூடிய எந்த மனிதனாக இருந்தாலும் அவன் நுழைந்து விட்ட ஆரம்ப தருணத்திலே பேண வேண்டிய பேணிக்கையான ஒழுக்க நடவடிக்கைகளில் இந்த மானக்கேடான அருவருக்கு தகுந்த காரியங்களிலிருந்து அவர் விலகி இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் ஒரு விஷயமாக குறிப்பிடுகிறார். அது மாத்திரமில்லை, இதனை கடைபிடிக்கிறவர்களுக்கு கிடைக்கிற நன்மைகளையும் இதை கடைபிடிக்காமல் புறக்கணிக்கிறவர்களுக்கு கிடைக்கிற கேடுகளையும் விரிவாக நமக்கு மார்க்கம் எச்சரிக்கையாக எடுத்துச் சொல்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நாளை மறுமையிலே அரிசிக்கு கீழே அல்லாஹ் சில பேருக்கு நிழல் கொடுப்பான். அரிசிக்கு கீழே நிழல் கிடைத்தல் என்று சொன்னால் அதை வெறுமனே நிழல் என்று பார்த்தால் நமக்கு அதனுடைய மகத்துவம் புரியாது. அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும் என்பதை விளங்கிக் கொண்டு அந்த நிழலை பற்றி யோசித்தால் அந்த நிழல் மிகப்பெரிய வரப்பிரசாதமாக, மிகப்பெரிய ஒரு பரிசாக நமக்கு அது தோன்றும். அந்த தீர்ப்பு நாளை பொறுத்தவரை சூரியன் நமது தலைக்கு அருகாமையிலே கொண்டு வந்து நிறுத்தப்படுமா. எத்தனையோ கோடானு கோடி மைல்களுக்கு அப்பால் இருக்கிற சூரியன் அதனால் ஏற்படக்கூடிய உஷ்ணத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல், கோடை காலம் வந்துவிட்டது என்று சொன்னால் அதை தாங்க முடியாம மனிதர்கள் செத்து மடிவதை பார்க்கிறோம். கோடானு கோடி மைல்களுக்கு அப்பால் இருக்கிற சூரியனின் உஷ்ணத்தை நம்மால் தாங்க முடியவில்லை என்று சொன்னால் தலைக்கு பக்கத்திலே கொண்டு வந்து நிறுத்தப்பட்டால் அதனுடைய வெப்பம் எந்த அளவிற்கு இருக்கும், நமது உடலை எந்த அளவிற்கு வாட்டி விதைக்கும், அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக நிழல் கிடைக்காதா என்று ஒவ்வொரு மனிதனும் ஏங்கி தவிக்க ஆரம்பிப்பான். அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில பிரிவினர்களை பதட்டமடையாமல் நிம்மதியாக அவனது அரிசிக்கு கீழே அமர வைத்திருப்பான். அப்படிப்பட்ட பட்டியலை நபிகள் நாயகம் போடுகிறார். அதிலே சொல்கிறார்கள், ஒரு மனிதர் வரஜுலன் தலபத்து இம்ராத்துன் ذات மன்சபின் வ ஜமாலின், ஒரு பெண் ஒருவனை அழைக்கிறாள். ஒரு பெண் ஆணை அழைத்தாலும் சரி, ஒரு ஆண் பெண்ணை அழைத்தாலும் சரி, அதுவும் எப்படிப்பட்ட பெண்ணு, ஏதோ ரோட்ல போய்கிட்டு இருக்கிற பார்ப்பதற்கே பங்கரையா இருக்கிற ஒரு அசிங்கமா காட்சி அளிக்கக்கூடிய அது மாதிரியான பெண் அல்ல, அல்லது இதையே ஒரு தொழிலாக செய்து கொண்டிருக்கிற ஒரு விலை மாத அல்ல. ذات மன்சபின் வ ஜமாலின், நல்ல குலங்கோத்திரத்திலே பெருமையுடையவளும் பார்ப்பதற்கு மிகச்சிறந்த பேர் அழகியாகுமா காட்சி தரக்கூடிய ஒரு பெண்மணி ஒரு மனிதனை அழைக்கிறாள். அவ்வாறு அழைக்கிற தருணத்திலே இவன் சொல்லுகிறான், இன்னி அகாபுல்லா, நான் அல்லாஹ்வை அஞ்சுகிறேன், இந்த பாவத்தில் நான் ஈடுபட மாட்டேன், என்ன படைச்சரப்பை என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அவன் இதை செய்யக்கூடாது கட்டளையிட்டு இருக்கிறான், நான் இதுல கால் வைக்க மாட்டேன் என்று சொல்லி அல்லாஹ்வுக்கு அஞ்சுகிறேன் என்று யார் அதிலிருந்து விலகிக் கொள்கிறார்களோ அப்படிப்பட்ட ஒரு சாராருக்கு அரிசிக்கு கீழே அல்லாஹ் நிழல் தருகிறான்.
அந்த நாளில் கிடைப்பதற்குரிய மிகப்பெரிய பாக்கியங்களில் அரிசிக்கு கீழே நிழல் கிடைப்பது ஒன்று. நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மக்கள் எல்லாம் அல்லோலப்பட்டு கிடக்கிற தருணம் அது. ஒருவரை ஒருவர் பார்த்து விசாரித்துக் கொள்வதற்கு கூட மனமில்லாத நாள் அது. யாரை வேண்டுமானாலும் அடகு வைத்து விட்டு தன்னை மாத்திரம் காப்பாற்றிக் கொள்வதற்கு ஏதேனும் வழி இருக்குமா என்று ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்கிற நாள் அது. அதையும் அல்லாஹ் சொல்கிறான், யௌம யவத்துல் முஜ்ரிமு லவ் யஃப்ததி மின் அதாபி யௌமஇதின் பிபனி. ஒரு பாவி நினைப்பானாம், என்ன நினைப்பானாம், அந்த நாளில் தனது வேதனையிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக தான் பெற்றெடுத்த பிள்ளையை அடைமானமாக கொடுத்துவிட்டு, பகரமாக கொடுத்துவிட்டு, பிள்ளைய தானே வச்சுக்க அல்லாஹ், என்ன நீ காப்பாத்திரு, என்ன நீ விட்டுரு என்று கேட்போமா என்று ஒரு மனிதன் ஆசைப்படுவான். தனது மனைவியை கொடுக்க ஆசைப்படுவான், தனது சகோதரனை கொடுக்க ஆசைப்படுவான். ஒமன் பில்லார்லி ஜமியான் சும்மை இன்றி, உலகத்தில் பூமியில் இருக்கிற அத்தனை பேரையும் நீ வைத்துக்கொள், அவர்களை தண்டித்துக்கொள், என்ன வேணாலும் செய்யி, ஆனா என்ன மட்டும் காப்பாத்துறாங்களா என்று கேட்கிற அளவுக்கு மொத்த உலகத்தையும் பலி கொடுத்தாலும் சரி, தான் மாத்திரம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு மனிதன் விரும்புகிறார் என்று சொன்னால், எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தால் அவனது உள்ளம் இந்த அளவிற்கு ஒரு மோசமான சிந்தனையை தூண்டும் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட தருணத்திலே இப்படிப்பட்ட கேடுகளுக்கெல்லாம் இடம் கொடுக்காத வகையிலே, இப்படிப்பட்ட பதட்டத்திற்கெல்லாம் இடமளிக்காத வகையிலே அரிசிக்கு கீழே நிம்மதியாக சாந்தமாக வாழ்வதற்கு வழி கிடைக்கும் என்று சொன்னால், அப்படிப்பட்ட பிரிவினரில் ஒருவருக்கு அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தருகிறார். உலகத்திலே வாழ்கிற பொழுது கற்பு நெறியை பேணிக் கொண்டவர்கள், பாலியல் ரீதியாக ஒழுக்க ரீதியாக வழி கெடாமல் தன்னுடைய ஒழுக்கத்தை தற்காத்துக் கொண்டவர்களுக்கு அப்படிப்பட்ட மிகச்சிறந்த பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குவார் என்று அன்னலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வாக்குறுதி தருகிறார்கள். அது மாத்திரமில்லை, மேலும் சொல்கிறார்கள், இந்த உலகத்திலே மந்த வக்கலி மாபைனலி ரிஜ்லைஹி வமாபைனலி ஹியைஹி தவக்கல்து லஹு பில் ஜன்னah. எனக்கு இரண்டு விஷயங்களில் யார் வாக்குறுதி தருகிறாரோ அவருக்கு நாளை மறுமையிலே சுவர்க்கம் உண்டு என்று நான் உறுதி தருகிறேன். என்ன இரண்டு விஷயங்கள்? தனது இரண்டு கால்களுக்கு இடையிலே இருக்கிற கற்பு நெறிகளையும் இரண்டு தாடைகளுக்கு மத்தியிலே இருக்கிற நாக்கையும் பாதுகாத்துக் கொள்கிறேன் என்று யார் எனக்கு உறுதி தருகிறாரோ அவருக்கு நான் சொல்லுகிறேன், கண்டிப்பாக சுவர்க்கம் உண்டு என்று நான் உத்தரவாதம் தருகிறேன். சுவர்க்கம் கிடைப்பதென்று என்பது அவ்வளவு சாதாரணமான காரியமா? நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், உலகத்திலே வாழுகிற மனிதன் எப்படிப்பட்ட நல்லறங்கள் செய்தாலும் அவன் செய்கிற நல்லறத்தை கொண்டு நாளை மறுமையிலே சுவனம் செல்ல இயலாது. காலாகாலத்திற்கு தொழுது கொண்டே இருந்தாலும் சரி, கிடைக்கிற நாளெல்லாம் நோன்பு வைத்துக் கொண்டே இருந்தாலும் சரி, தான் சம்பாதித்த பொருளை எல்லாம் அள்ளி அள்ளி தர்மம் செய்திருந்தாலும் சரி, அல்லாஹ் விதியாக்கி இருக்கிற அத்தனை வழிபாடுகளையும் முறையாக பேணி நடந்தாலும் சரி, அந்த பேணிக்கையான வழிபாடுகளால் அவன் செய்த நற்கர்மங்களால் நாளை மறுமையிலே அவனுக்கு சுவரம் கிடைக்கப் போவது இல்லை. வேறு எப்படித்தான் கிடைக்கிறது? நபிகள் நாயகம் சொல்கிறார். அப்ப ரசூலுல்லாஹ் பார்த்து சஹாபாக்கள் கேட்கிறாங்க, எந்த மனுஷனும் அவனுடைய அமலை கொண்டு சொர்க்கம் போக முடியாது என்று சொன்னால் நீங்கள் எப்படி போவீர்கள்? உங்களுக்கும் அதே சட்டமா? நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், நானும் அப்படித்தான். இல்லா யதகம்மதனி அல்லாஹு பிரஹ்மா, அல்லாஹ் தன்னுடைய அருளால் என்னை போர்த்திக் கொண்டானே தவிர, அல்லாஹ்வுடைய கருணையும் கிருபையும் தான் சொர்க்கத்துக்கு போறதுக்கு காரணமே தவிர நீ தொழுகவனும் காரணம் இல்லை. தொழுகையினால் கருணை கிடைக்கும், நோன்பினால் கருணை கிடைக்கும், ஹஜ்ஜினால் கருணை கிடைக்கும், அந்த கருணையினால் சுவனம் கிடைக்கும். ஆனால் நீ சுவனம் செல்வதற்கு காரணம் நோன்பு அல்ல, நீ சுவனம் செல்வதற்கு காரணம் தொழுகை அல்ல, நீ சுவனம் செல்வதற்கு காரணம் ஜகாத் அல்ல, அல்லாஹ்வுடைய தனிப்பட்ட கிருபை தான் காரணம், எனக்கு பதிலாக என்று சொல்லி நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட இறைவனின் அருளால் கிடைக்கப்பெறுகிற அந்த பாக்கியத்தை நபிகள் நாயகம் இரண்டு விஷயங்களில் பேணிக்கையாக இருக்கிறவர்களுக்கு உத்தரவாதம் தருகிறார்கள். மேலும் சொல்லுகிறார் அல்லாஹ், அம் ஹசிபத்தும் அன் ததுகுலுல் ஜன்னah, சுவர்க்கத்திற்குள்ளே நீங்கள் நுழைந்து விடலாம் என்று எண்ணுகிறீர்களா? வலம்மா ஏத்திக்கும் மஸலுல்லதீன ஹலவும் கபலிக்கும் மஸ்ஸத்துஹுமுல் பஸாவு வல் தர்ராவு வஸுல்ஸிலு ஹத்தா யகூல ரசூலு வல்லதீன ஆமனு மஅஹு மதா நஸ்ருல்லாஹ். உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் பட்ட கஷ்டங்களையும் சிரமங்களையும் நீங்கள் அனுபவிக்காமல், அவர்கள் ஆட்டுவிக்கப்பட்டதை போன்று நீங்கள் ஆட்டுவிக்கப்படாமல் சுவர்க்கத்திற்குள்ளே நுழைந்து விடலாம் என்று எண்ணுகிறீர்களா? கடுமையான சிரமத்தையும் கஷ்டத்தையும் அனுபவித்த மனிதன் தான் சுவனம் செல்ல முடியும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படிப்பட்ட சிரமத்திற்கு பிறகு கிடைக்கிற பாக்கியத்தை மிக எளிதாக இரண்டு விஷயங்களில் கூடுதல் பேணிக்கையோடு வாழுகிற மனிதன் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால் அதற்கு ஒரு முஸ்லிம் பாடுபட வேண்டும் அல்லவா? நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது? ஒவ்வொருவரும் நம்மை நாமே கேள்வி கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த விஷயத்தில் நான் எப்படி இருக்கிறேன்?
யாரை பற்றியும் யாரும் குறை சொல்வது நோக்கமல்ல, யாரையும் யாரும் விமர்சித்துக் கொண்டு திரிவதனால் பயனில்லை. நான் எப்படி இருக்கிறேன் இந்த பாலியல் சிந்தனைகளில்? ஒரு பெண்ணை பார்க்கிற பொழுது ஆணுடைய உள்ளத்தில் எனக்கு என்ன எழுகிறது, ஒரு ஆணை பார்க்கிற பொழுது பெண்ணுடைய உள்ளத்தில் அவளுக்கு என்ன ஏற்படுகிறது என்று தன்னைத்தானே பரிசீலித்து இது போன்ற கேடுகட்ட சிந்தனைகளில் இருந்து அது மாதிரியான பாவங்களுக்கு நம்மை தள்ளிவிடக்கூடிய குற்றங்களை விட்டு நம்மை நாம் தற்காத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். மேலும் சொல்கிறார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உலகத்திலே கூட இந்த கற்பு நெறியிலே நீங்கள் பேணிக்கையோடு இருந்தால் உலகத்திலே உங்களுக்கு ஏற்படுகிற மிக சிரமமான காலகட்டங்களில் அந்த பேணிக்கை அந்த சிரமத்தை விட்டு உங்களை காப்பாற்றும். உலகத்தில் ஒரு பெரிய கஷ்டத்தில் மாட்டிக்கிட்டீங்க, அந்த கஷ்டத்தில் இருந்து நீங்க பாதுகாப்பு பெற வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய கற்பு நெறி நிறைந்த அந்த வாழ்க்கை, ஒழுக்கம் நிறைந்த அந்த வாழ்க்கை உலகத்திலே நீங்கள் அனுபவிக்கிற பெரும் சிரமத்தை கூட பல நேரங்களில் அதிலிருந்து உங்களை காப்பாற்றி விட்டுவிடும் என்று சொல்லி நபிகள் நாயகம் விளக்குகிறார்கள். கடந்த காலத்திலே வாழ்ந்த 3 மனிதர்களை பற்றி ஒரு வரலாற்றை சொல்லுகிறார்கள். 3 பேரும் ஒரு காட்டு வழியே பயணிக்கிறார்கள். குகையில மழை வருகிறது, குகையில ஒதுங்குறாங்க. குகையின் வாசலை பாறை அடைத்துக் கொள்கிறது. உள்ள இருக்கிற ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வாழ்க்கையில அல்லாஹ்விற்காக வேண்டி செய்த நல்ல காரியங்களை சொல்லி பிரார்த்திக்கிறார்கள். அதிலே ஒரு மனிதர் பிரார்த்திக்கிறார், யா அல்லாஹ், எனக்கு ஒரு முறை பெண் ஒருத்தி இருந்தால் அவளை தப்பான விதத்திலே அடைந்து கொள்ள ஆசைப்பட்டேன். அதற்காக பல வழிகளில் முயற்சித்தேன். அவள் அதற்கு பிடி கொடுக்கவே இல்லை. ஒரு கட்டத்திலே அவளுக்கு பொருளாதார தேவை ஏற்பட்டது. என்னிடத்திலே வந்தால் நான் இதை நிபந்தனையாக வைத்தேன், உனக்கு நான் பொருள் தருகிறேன், உன்னை நீ எனக்கு தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன். வேறு வழி இல்லாத சூழ்நிலையில் அவள் அதற்கு சம்மதித்தால் இறுதி கட்டத்திலே அவளோடு நான் அந்த தவறை செய்ய எத்தனிக்கிற இறுதி நிமிடத்திலே அந்த பெண் என்னை பார்த்து சொன்னால், இத்தகில்லா, அல்லாஹ்வை பயந்துகொள், வலா துஃபல்லலில் ஹாத்தம இல்லா பிஹக்கிஹி, உரிமை இல்லாமல் இதை நீ அனுபவிக்க நினைக்காதே என்று சொல்லி அவள் எச்சரித்தாள். அல்லாஹ்வை பயப்படு என்று எச்சரித்தாள். அந்த நிமிடத்திலே அல்லாஹ்வாய உன் மீது எனக்கு பயம் ஏற்பட்டது. அந்த பெரும் பாவத்திலிருந்து உடனடியாக நான் விலகிக் கொண்டேன். அவள் கேட்ட தொகையை கொடுத்து அவளை வழி அனுப்பி வைத்தேன். உனக்காக நான் செய்தேன் அல்லாஹ், வேறு யாருக்காகவும் செய்யவில்லை, யாரும் பார்க்கவில்லை. அவளும் சம்மதித்து விட்டாள். அவள் சொல்லுகிற அந்த வார்த்தையை அலட்சியப்படுத்தி விட்டு அந்த தவறை நான் செய்திருந்தாலும் கண்டிப்பாக அவள் உடன்பட்டு தான் இருப்பாள். உடன்பட்டு தான், வேற வழியில கடைசி நேரத்தில் கிடைக்கிற ஒரு சிறு துரும்பையாவது பயன்படுத்தலாமே என்றுதான் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். கடலில தத்தரிக்கிற மனிதனுக்கு ஒரு சின்ன துரும்பு கிடைச்சாலும் ஏறி தப்பிச்சுக்குவோமா என்று ஆசைப்படுவான, அது மாதிரி கடைசியாக அந்த பெண் பயன்படுத்திய வார்த்தை இந்த மனிதனுடைய உள்ளத்திலே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி அந்த பாவத்திலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்கிறார். அதன் காரணமாக அவருடைய பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அந்த இக்கட்டான சூழ்நிலையிலே பாறை விலகி அந்த மூவரும் வெளியிலே வந்தார்கள் என்ற ஒரு வரலாற்று செய்தியினை அண்ணலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இந்த செய்தி நமக்கு கற்றுத் தருகிற பாடம் என்ன? கற்பு நெறி மிக்கவர்களாக வாழ வேண்டும் என்று உறுதி எடுத்தால், அதிலே நிலைத்து நின்றால் நம்முடைய உலகியல் தேவைகளை கூட அதை கோரிக்கையாக வைத்து அல்லாஹ்விடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். சுவர்க்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும், அரிசிக்கு கீழே நிழலை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற விஷயங்களை எல்லாம் இந்த ஹதீஸ்கள், இந்த செய்திகள் நமக்கு பாடமாக உணர்த்தி தருகிறது. இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் நம்மை அந்த பெரும் குற்றத்திலே தள்ளிவிடவில்லை என்று சொன்னாலும், நபிகள் நாயகம் சொன்னார்களே, கண் செய்கிற விபச்சாரம், காதுகள் செய்கிற விபச்சாரம், கரங்கள் செய்கிற விபச்சாரம், அந்த விபச்சாரத்திலே கால் வைத்து ஒரு கட்டத்திலே பெரிய பாவத்தை நோக்கி நம்முடைய சமூகம் பயணித்துக் கொண்டிருக்கிறது என்று அஞ்ச வேண்டியது இருக்கிறது. சின்ன சின்ன காரியங்களை செய்ய ஆரம்பித்தால் கடைசியில் அது பெரிய காரியத்தில் போய் முடிஞ்சிடும். பல பேர் இன்னைக்கு சர்வ சாதாரணமாக என்றைக்காவது ஒரு நாள் அந்த பாவம், அந்த கண்ணு பார்க்கிற பாவம், காதால் செய்கிற பாவத்தை என்னைக்காவது ஒரு நாள் அனுபவிச்சா பிரச்சனை இல்ல, நமக்கு நம்மையும் அறியாமல் நடந்து விட்டால் பிரச்சனை இல்ல, அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டால் எல்லாம் மன்னித்துக் கொள்வான். ஆனால் இன்றைக்கு நம்மில் பல பேர் தாம் செய்கிற அந்த சின்ன சின்ன பாவங்களை எல்லாம் அது ஏதோ நமது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டதை போன்று, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அதான் ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டாங்கல்ல, கண்டிப்பா அந்த பாவத்தை செஞ்சு ஆவாம் தானே, செய்யாம எப்படி இருக்க முடியும்? செஞ்சு ஆவாம்னா டெய்லி செஞ்சுக்கிட்டே இருப்பான் அர்த்தமா? காலையிலும் செய்வான், காலையிலும் சினிமா பாப்பான், மதியானம் சினிமா பாப்பான், சாயங்காலம் சினிமா பாப்பான், நாள் முழுக்க அந்த பாவத்தில் அதுவா அர்த்தம்? பல பேர் தாம் செய்கிற அந்த தவறுகளுக்கு அதை விட்டு தவிர்த்திருக்க இயலாது என்று நபிகள் நாயகம் சொல்லிவிட்டார்கள். அதனால நம்ம என்னத்தை நினைச்சாலும் முடியாது,
என்று அதை நியாயப்படுத்துகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியாயப்படுத்துறதுக்கு சொல்லல, அவனுடைய வாழ்க்கையில என்றைக்காவது ஒரு நாள் நடந்துவிடும். வாழ்க்கையில ஒரு தடவை நடக்கிறத பத்தி ரசூலுல்லாஹ் சொன்னா, வாழ்நாள் முழுக்க நடக்கிறத பத்தி நம்ம மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே எடுத்துக்கங்க, அவர்களுடைய வாழ்க்கையில 23 ஆண்டு கால நபித்துவ வாழ்க்கையில அவர்கள் எத்தனை தடவை இது போன்ற விஷயங்களில் சிக்கியிருக்கிறார்கள். 23 வருஷத்துல சல்லட ஓட்டு தேடினாலும் நபிகள் நாயகம் ஒரே ஒரு தடவை தான் இது போன்ற சிந்தனைக்கு ஆட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஒரு நாள் வெளியில வர்றாங்க, ஒரு பெண்ணை பார்க்கிறாங்க, அவருடைய அழகு நபிகள் நாயகத்தை ஈர்க்கிறது. உடனடியாக தன்னுடைய மனைவிமாரிடத்திலே வருகிறார்கள். வந்து தனது தேவையை பூர்த்தி செய்துவிட்டு மக்களிடத்தில் வந்து அதை சொல்லவும் செய்கிறார்கள். இது மாதிரி நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை சந்திச்சா, உங்களுடைய எண்ணத்தில் வேறு விதமான உணர்வுகளை நீங்கள் கண்டால் உடனடியாக உங்கள் குடும்பத்தாரிடத்திலே செல்லுங்கள், மனைவி இடத்திலே செல்லுங்க, உங்களுடைய தேவையை பூர்த்தி செஞ்சுக்குங்க. அது உங்களுடைய பார்வைகளை கட்டுப்படுத்தும், உங்களுடைய உணர்ச்சிகளுக்கு அது வடிகாலாக அமையும் என்று சொல்லி 23 ஆண்டு காலத்தில் அன்னலம் பெருமகனார் ஒரே ஒரு தடவை அந்த கண்ணினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கண்ணின் மூலமாக அது போன்ற சிந்தனைக்கு ஆட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். நாம 24 மணி நேரத்தில் எத்தனை தடவைக்கு ஆட்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம்? 23 வருஷத்தை பேச வேண்டாம், ஒரு 23 மணி நேரத்தை எடுத்துக்கொள்வோம். பேசுகிற பேச்சில் எத்தனை அது மாதிரியான பேச்சுக்களை பேசிக் கொண்டிருக்கிறோம். செயல்பாடு ஒண்ணு யோசித்து பார்த்தால் அப்படித்தான். அது மாதிரியான காரியங்களுக்கு செல்லக்கூடாது என்று சொன்னால் அது மாதிரியான சூழ்நிலைகளிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும். சூழ்நிலைகளை எல்லாம் உருவாக்கி வைத்துக் கொண்டு நாம் தப்பு செய்ய மாட்டேன் என்று சொன்னால் யாரும் அதுல தப்பு செய்யாம இருக்க இயலாது. ரசூலுல்லாஹ் அதைத்தான் விளக்குறாங்க. நீ தப்பு செய்யாம இருக்கணும்னா தப்பு செய்யற சூழ்நிலை உனக்கு அமையாம இருக்கணும், அதை நீ உருவாக்காம இருக்கணும். என்னென்ன சூழ்நிலை? பார்த்தல் என்ற ஒரு சூழ்நிலை. தவறானவைகளை பார்த்தால் ஒரு கட்டத்துல தப்புல போய் விழுந்துருவாய். எனவே தப்பானதை பார்க்காத. ஒக்குள்ளில் மூமினாத்தி ஒக்குள்ளில் மூமினீன யகுல்லூ மின் அப்சாரிஹிம், மூமின்களுக்கு சொல்லுங்கள் அவர்கள் தங்களின் பார்வைகளை பேணிக் கொள்ளட்டும். பார்வைகளை பேணுறது அந்த பெரிய தப்புல போய் விழாமல் நம்மை பாதுகாக்கும். இது எப்படி சொல்லலாம்? அல்லாஹ் மூமினான ஆண்களை அழைத்தும் சொல்லுகிறான், மூமினான பெண்களை அழைத்தும் சொல்லுகிறான். குல்லில் மூமினீன, மூமினான ஆண்களுக்கு சொல்லுங்கள், குல்லில் மூமினாத்தி, மூமினான பெண்களுக்கும் சொல்லுங்கள். 2 பேரும் பார்வைகளை பேணிக் கொள்ளட்டும், தேவையில்லாம பார்க்காத. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அவங்களுடைய சகோதரர், ஒன்றுவிட்ட சகோதரர் ஒருத்தரை தனது ஒட்டகத்துல பின்னாடி உட்கார வச்சிருக்கிறாங்க. முன்னாடி ஒரு பெண்மணி வந்து கேள்வி கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ் இடத்துல. பின்னாடி இருக்கிறவரு முன்னாடி இருக்கிற அந்த பெண்ணை குறுகுறுன்னு பாக்குறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தெரியுது இவர் அந்த பிள்ளையை பாக்குறாரு. ஏன் பாக்குறாரு? தப்பான எண்ணத்தோடு பாக்குறாரு. ரசூலுல்லாஹ் அவருடைய முகத்தை பிடிச்சு திருப்புறான். இங்க என்ன பார்க்க வேண்டிய இருக்கு, அங்கனைக்கு திரும்பு. நான் பாக்குறேன்னா தேவைக்கு பாக்குறேன். என்னிடத்துல கேள்வி கேட்கிறாங்க, நான் பதில் சொல்ல வேண்டியது இருக்கிறது. உன்னுடைய பார்வைக்கு காரணம் என்ன? பார்வையை புறக்கணியுங்கள், பார்வையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், செவிப்புலன்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நாவுகளை தேவையற்ற பேச்சுக்கள், குலைந்து பேசுகிற பேச்சுக்கள், அதையும் எல்லாம் கண்டிக்கிறாங்களா? தகலான பில் கவுல், பொம்பளைங்களை நீங்க குறைஞ்சு பேசாதீங்க. பொம்பளைங்க ஆம்பளைங்களிடத்தில் குறையக்கூடாதுன்னா ஆம்பளைங்க அந்நிய பொம்பளைகிட்ட போய் குறையக்கூடாது. அப்படி குறைந்தால் தேவையற்ற விபரீதமான விளைவுகளுக்கு நம்மை கொண்டு போய் தள்ளிவிட்டு விடும். பேச்சில கவனம், பார்வையில கவனம். ஒரு அந்நிய பெண் இருக்கிற இடத்துல அந்நிய ஆணை தனிச்சிருந்துடாதீங்க, அது உங்களை தப்பான காரியத்தில் கொண்டு போய் தள்ளிவிட்டு விடும் என்று சொல்லி இப்படி பல விஷயங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய கற்பு நெறியை பேணிக் கொள்வதற்கு முன்னேற்பாடாக இதையெல்லாம் சொல்லித் தருகிறார்கள். இதுல யாரு பேணிக்கையாக இருக்கிறார்களோ அவர்கள் அந்த பெரும்பாவத்திலே விழாமல் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதிலே யார் பேணிக்கையற்று விழுந்து விடுகிறார்களோ அவர்கள் சன்னமாக அந்த பெரும்பாவத்தை நோக்கி பயணித்து கடைசியிலே பாவியாக போய் சேர்ந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது குறித்து பல்வேறு கட்டங்களில் நமக்கு எச்சரிக்கிறார்கள். அந்த விஷயங்களை எல்லாம் சரியாக புரிந்து கற்பனை மிக்க மக்களாக வாழ்வதற்கு முயற்சிப்போமாக. அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்லருளை தந்தருள் புரிவானாக. அல்லாஹ்